நம்ம நாட்டில் மாதிரி ஒரு பேர் வைக்கிறதும் அதெல்லாம் வந்து உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்கள் கொலம்பஸுக்கு அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான், நியூட்டன் இதை கண்டுபிடிச்சான்னா நம்மால் கண்டுபிடிக்கிற மாதிரி உலகத்தில் எவனாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 என்னங்கய்யா? காதலர் தினம். தம்பியே சொல்கிறாரு. அவர் எத்தனை தடவை கேட்டிருப்பார் மைக்கு செட் வச்சு. காதலர் தினம். சரி, நவம்பர் 14 என்னங்க? சரி, பிப்ரவரி 14ங்க நவம்பர் 14ங்க நடுவில் சரியாக 10 மாதம். புரியுதா? அவன் எப்படி தெரிஞ்சு வச்சானா தெரியாமல் வச்சானா நமக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் ரொம்ப மைண்டில் ஆராய்ச்சி பண்ணி பண்ணலாம். ஒரு மகிழ்ச்சியாக பயணம் பண்ணலாம். நாம்ளே அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு அடுத்தவர்களுடைய குறைகளை விமர்சிப்பதை விட நிறைகளை பார்க்க பழகினால் வாழ்நாள் முழுவதும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நமக்கு. அதில் தான் நான் எப்பயுமே குறிக்கோளாக இருப்பேன். ஏன்னா சில இடங்களில் பாருங்கள், ஒரு நான் ஒன்று சொல்கிறதுங்க, சுகர் கூட வந்துடுத்துன்னு வச்சுங்களேன். சுகர் வந்தால் கவலைப்படாதீங்க, அது ஒரு பற்றாக்குறை தான். அது நோயே கிடையாது. நோயே கிடையாது சார். இப்போ சுகர் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏன்னா வாக்கிங் போகும்போது கூட பாருங்கள், நிறைய பேர் பேசுவான். நல்லா கவனிங்களேன். உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு இவன் கேட்பான், அவன் இவனை கேட்பான் உனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு. என்னடா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸாடா விட்றீங்கன்னு நாம் நினைப்போம். அது இல்லை, உனக்கு எவ்வளோ சுகர்னு அவன் கேட்குறான், இவனுக்கு இவன் அவனுக்கு அவன் எவ்வளோன்னு கேட்குறான். ஒரு 10% குறைஞ்சி போச்சுறான்னாக்கா அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. 10% அவனுக்கு கூட்டிகிட்டுதுன்னா இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். 2 சுகர்காரங்க கல்யாண மண்டபத்தில் பாருங்கள் உட்காந்துட்டான்னா சுகரை பற்றி தான் பேசுவானே தவிர இந்த நாடு எந்த பாதையில் போனாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்த மாதிரி பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 சுகர், அதாவது ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரன் பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறவே ஏறாது. நிஜமாங்க, அனுபவ ரீதியில் சொல்கிறேன். நிறைய பேர் என்னை ஏற்றி விட்டு போடுவான். ஏன்னா வித்தியாசமான உலகம், வேடிக்கையான உலகம். கொரோனாவில் பார்த்தோமில்ல, கொரோனாவில் எவ்வளோ இருந்தது. நம்மெல்லாம் நிறைய பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார். நிறைய பேர் அழுதான் சார் ஃபோன்லேயே. யாருமே எங்களை விசாரிக்கலை, நீ விசாரிக்கிறியா, ரொம்ப சந்தோஷம்னா. என்ன ஒருத்தன் விசாரிச்சான் தெரியுமா, இருக்கிறியான்னு கேட்டான் சார். இல்லை எவ்வளோ அதாவது நம்ம சில சமயத்தில் சில வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ரெண்டையுமே எல்லாமே நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். அதனால தான் கடவுள் படைத்த அற்புதமான படைப்பிலே மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம் கொடை எது தெரியுமா? சிரித்து மகிழ்வது தான் சார் மிகப்பெரிய கொடை. வேறு எந்த ஜீவனுக்கும் அது கிடையாது சார். எந்த ஜீவனுக்கும் கிடையாது. நீங்கள் எதையுமே ரசிங்கன்றேன். ஏன்னா சிங்கப்பூரில் கூட நம்ம ஆளுங்க 3 பேர் போயிருக்கிறாங்க. போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஓடி இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் காரில் வந்தவர் நிறுத்திட்டு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களான்னு கேட்டுக்கிறாரு. அந்த 3 பேரில் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், எங்களை பார்க்கலை, பழகலை, பேசலை, எங்களை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுக்கிறான். எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளாக தான்டா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா. ஏன்னா எதையுமே நம்ம துன்பமாகவும் துயரமாகவும் பார்க்க வேண்டாம் சார். எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பாருங்கள். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, தேனாம்பேட்டை நீங்கள் காரில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பயணம் பண்ணாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக பார்க்க பழகிவிட்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு அழகான பொன்மொழி இருக்குது. குறைகளை பார்க்க வேணாம் சார், நிறைகளை பார்க்க பழகிடுவேன். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்குத்தான் இந்த சிரிப்பு என்பதே மிகுந்த பெரிய மருந்தாக அமையும். ஏன்னா தேனாம்பேட்டை சிக்னலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் புருஷோத்தமன் 8ஆம் கிளாஸ் படித்து 8th B செக்ஷனில் என்கிட்ட படித்த புள்ள தான் அங்கே இருப்பார். ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன். சமீபத்தில் தான் வந்து அங்கே ஒரு விசேஷம் நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுன்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாமல் அளவுக்கு நிற்கிறான். எடுத்தடி வைக்க முடியாத டிராஃபிக்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த கான்ஸ்டபிள் போய் கெஞ்சறாரு, யோ வாயா ரொம்ப அப்போ கூட வரமாட்டான்றான், நவர முடியல. அப்போ அவரே கேட்டார், ஏயா காசு கொடுத்து நீ தானே வாங்கின, அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார். குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா. அப்படி என்னடா கட்டாயம்னார். பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சுன்னா. அதாவது மூடி தொலைஞ்சு போனதுனால தான் அவன் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான். இப்போ மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாங்களாம் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள். அவன் நிலைக்கு நாங்கள் மாறினா தான் அதை ரசிக்க முடியும்.
ஏன்னா பல பேப்பர்லாம் நாங்கள் பண்டில் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் சார். அருமையாக எழுதுவான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைகணும் ஒருத்தன் எழுதுகிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம். நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார். இல்லைன்னா அந்த ஆளை ஒரு காட்டணுமா, நான் எங்கே போகிறது? இந்த நூற்றாண்டே ஆளே நமக்கு தெரியல, இவனே வேடிக்கை மனிதனாக இருக்கிறான். 18ஆம் நூற்றாண்டுக்கு நான் எங்கே போகிறது? அவன் ஃபேண்டாஸ்டிக்காக ஆன்சர் எழுதுவான். தெரியுமா உங்களுக்கு? சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுன ஒருத்தன் எழுதிக்கிறான் சார். எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் அந்தந்த மூலப்பொருளால் தயாரிக்கப்படும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் ரொம்ப சுத்திரமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் சார். அது உள்ள பயங்கரமான ஆளுங்க. இன்னும் நம்ம வேடிக்கையான பிள்ளைங்க சார். எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு தடவை பேப்பரை தூக்கின்னு வந்தாங்க. பேப்பர் தூக்கின்னு வந்து, நீங்கள் செல்லம் கொடுத்து இந்த பசங்களை கெடுத்துட்டீங்க சார். இல்லைம்மா, ரசிம்மா, குழந்தைதாம்மா ரசிக்கணும். அவன் எப்படி எழுதினாலும் பரவாயில்லம்மா, அதில் இருக்கிற உண்மையை பாருமா, அவன் இடத்துக்கு நீ வந்து பாருமா அப்படின்னு. எங்கள் பேராசிரியர் ஐயா சம்பந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த ஆண்டு பசங்க படிக்கிற 12th தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்தவங்க. அவங்க பெரிய நூலாசிரியர். அவங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. ஐயாவுக்கு தெரியும், பல ஆண்டுகள் வகுப்பறையிலே மேல்நிலை மாணவர்களை சந்தித்து அவர் மிக அற்புதமாக வழி நடத்தியவர். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் முழுமையும் பல பணிகளிலே, பல பொறுப்புகளிலே, பல அரசு பணிகளில் இருக்கிறார்கள். அது பெரிய சிறப்பு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் தண்டிக்கவே மாட்டோம், அவனை கண்டிக்கவும் மாட்டோம். ஆனால் அவனிடத்தில் ஒரு அன்பு செலுத்தி அதை நம்ம ரசனையாக்குவோம். அந்த அம்மா என்ன கொண்டாந்தாங்க, பேப்பரை கொண்டு வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு காலமும் நேரமும் கணக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்மால் எழுதுகிறான், மேற்படி ஆள் சூப்பராக எழுதுகிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்? அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்னு எழுதிக்கிறான் சார். நான் சொன்ன ஃபுல் மார்க் போடுமா? இந்த சமுதாயத்தை எவ்வளோ கணக்கு பண்ணி வச்சுக்கிறான் அவன் கணக்கு தான்மா சரின்னு. அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுது, இந்த மாதிரிலாம் உனக்கு எழுதுனான்னா நீங்கள் கோவப்பட மாட்டியான்னு. இதை விட பயங்கரமாக எழுதுகிறோம். எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியுங்க, ஒரு ஆண் பிள்ளை எழுதுறதுக்கும் ஒரு பெண் பிள்ளை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த பெண் குழந்தையும் மனசாட்சிக்கு மாறா, தர்மத்துக்கு மாறா, அதர்மமாக எழுதவே எழுதாது சார். இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் சொல்கிறேன், இந்த நாட்டில் இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்குதுன்னா அது பெண்களால் தான் இருக்கிறது என்பதிலே நான் முழு நம்பிக்கை உடையவன். அது சகோதரியாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம், பெண் வடிவத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் எழுதும், இல்லைன்னா எழுதவே எழுதாது, அப்படியே விட்டுடும். ஆனால் நம்மால் அப்படி இல்லை சார். எந்த கேள்விக்கு தெரியலையோ அதுக்கு தான் சார் நிறைய பக்கம் எழுதுவான். அடி பூந்து விளையாடுவான் சார். கற்பனை சிறக வான மண்டல பறக்க விட்டுருவான். நான் அப்படி தான் கேட்டேன், இந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு. ஒருத்தன் எழுதிக்கிறான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதிக்கிறான் சார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும். என் கூட எதை அனுப்புகிறான் பார். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு மனசு நொந்து அவனை கண்டிக்கவும் கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி திட்டவும் கூடாது. நான் என்ன தான் பண்ணுறது? அவனுக்கு மனசு வேதனை வெளிப்படுத்தணும் இல்லையா? அவனை கிட்ட கூப்பிட்டு, ஏண்டா ராஜா அப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா, நல்லா இருக்க மாட்டேன், நியாயமா தர்மமான்னு ஓன்னு அழுதான் சார். ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. விட்றா, ஏன் அழற, கவலைப்படாத, விடு, நான் ஒன்றும் அதை பெருசாக்க மாட்டேன், விட்றான்னு. நான் அதுக்கு அழுவில், நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் அது நம்மக்கிட்டையும் சில குறை இருக்குதுல்ல. அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழியாக தான் போகணும் சார். எந்த இடத்துலையுமே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உருவாகிற 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை 16 ஆண்டுகள் பந்தம். கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. அந்த பிள்ளைகளை உருவாக்குகிற பணியில் கடவுள் நம்மையும் ஆட்படுத்தி இருக்கிறான்னா அது மிகப்பெரிய வாய்ப்புங்க. யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் உண்மையிலே சந்தோஷப்படுங்க. இந்த பிறவியிலே ஆசிரியர் பணி தான் முதல் பணின்னு நான் கருதுறேன். சங்கடங்கள் 1000 வரலாம் சார், 1000 பிரச்சனைகள் வரான். பிரச்சனைகள் இல்லாதது எங்கே இருக்குதுங்க? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குதுங்க. அதனால் நம்ம ரசிக்கணும் சார். எல்லா இடங்களையும் ரசனையாக்குங்க. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ண உடைப்பெறும் செல்வராயிரம் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடிசல் மெய்பட விதர்த்தும் மயக்கூறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். குழந்தைகளை ரசிக்கணும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே படம் பிடிச்சு காட்டிருக்கிறார். குழலிநிதி யாழிநிதி என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவன். குழந்தைகிட்ட நம்ம பேசுறதுக்கே இப்போ நேரம் இல்லையே சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது, பேசுறதுக்கே நேரம் இல்லை சார். ஏன்னா நம்ம வளர்ப்பும் சரியில்லை. வளர்ப்பு எப்படி இருந்தால் அப்படி தானே வாழ்க்கை அமையும்.
அந்த காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாலே அந்த படத்தில் வர பேரெல்லாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. சந்திரசேகரன், ஞானசேகரன் அப்படின்ற பேரெல்லாம் இந்த மண்ணில் வச்சுருந்தான் சார். இப்போ அப்படிலாம் யாரும் பேரே வைக்கிறதில்ல. என்ன பேர் வைக்கிறான்னு 10 தடவை கேட்க வேண்டியதாகுது. அது வாயில் நுழைய மாட்டேங்குது நமக்கு. அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறான். அன்றைக்கி ஒரு வீட்டில் போய் நான் உட்காந்துங்கிறேன். ஒரு பையனை கூப்பிட்டு அவர் அப்பா சொல்கிறார், ஃப்ரெண்டு சொல்கிறாரு, புலவர் வந்துக்கிறாரா, கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாடான்னு. அவன் தாவி தாவி போனான் சார். தாவி தாவி போனான். பூமியில் நடக்கலாமே. பையனுக்கு என்ன பேர், என்ன ஜம்புலிங்கம்னா. பரவாயில்ல, நீ சரியாக தாண்டா வச்சுக்கிற. அவன் ஜம்ப் பண்ணி போகிறான். ஏன்டா, அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன், ஏன் இப்படி போகிறான், நடந்தே போக மாட்டேன்றான்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் நான் வளர்ந்த காலத்தெல்லாம் தூளியில் போட்டு அப்படி யாரோன்னா அப்படி இழுத்து விட்டு வளர்த்தாங்க. இட வசதி இருந்தது. அசைஞ்சு வளர்ந்தோம். இறங்கி விட்டாலும் அசைஞ்சு போகிறோம். அவன் அப்படி இல்லை, இட வசதி இல்லை, ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் போட்டு வளர்த்தோம். அது எகிரி குச்சே வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகுது. நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாம் எப்படி உருவாக்குறோம் சார், நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா, நாம் அதுவாகவே மாறுவோம். இதுதான் உபனிஷதத்தினுடைய முக்கியமான சாரம். அதனால தான் நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும். எண்ணிய முடிதல் வேண்டும்னா பாரதி. அடுத்த வரி பாருங்கள், நல்லவே எண்ணல் வேண்டும். எல்லாமே நல்லதாக எண்ணுவோமே. ஏன்னா பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் ஐயா அவர்களோடு நாங்கள்லாம் பழகிருக்குங்க 10 ஆண்டுகள். ஐயாவும் அவருக்கு பேராசிரியராக இருந்தவர். அவங்க தமிழறிஞர் சாலமன் பாப்பையாவுக்கு ஆசிரியர். அவர் சாதாரணமான மனிதர், இங்கே சரித்திரபட்ச மனிதன். ஐயாவோடலாம் நாங்கள் ஒரு தடவை பயணம் பண்ணோம். தென்கட்சி சுவாமிநாதனோட 10 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரிலாம் அவங்க கூட பழக தாங்க இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அந்த மகான்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமானதில்லை. ஒரு ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் தாண்டி இந்த திருமேசை தாண்டி அம்மன் கோயிலில் பேசுகிறதுக்கு ஆடி மாதம் நான் பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் அவருடைய கூட காரில் வரும். காரில் நான் அவரும் பின்னாடி உட்காந்துக்கிறேன். டிரைவர் ஓட்டின்னு வராரு காரை. மண் ரோடு அப்போல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மண் ரோடு, சின்ன ரோடு, 20 அடி ரோடு. இந்த 20 அடி ரோடு ஒரு கார் நல்லா வளைக்க முடியாத இடத்துல ஸ்டேரிங் போட்டு வளைச்சாரு டிரைவரு. நல்லா கவனிச்சிங்க, டிரைவர் பேர் கோவிந்தன். அது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வேறு. கோவிந்தன் சொன்னாலே சங்கு சக்கரம் இருக்கும்ல. அதனால் என்ன பண்ணால் வளைச்ச வளைவில் ஷேரிங் கையில் வந்துடுது. எங்கள் ஐயா சும்மா இல்லை, கோவிந்தா கையில் என்னன்னாரு. ஆமாம், இது பேசி பழகிட்டவன். சக்கரம் சுவாமின்னா. உடனே எங்கள் ஐயா கேட்டார், சங்கு எங்கேன்னார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவானுங்கண்ணா. அப்போ தான் அவர் சொன்னார், நாங்கள் உயிரை கையில் பிடிச்ச நாங்கள் வரோம். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு ஐயன் வள்ளுவன் சொன்னதை நினைவில் இல்லையான்னார். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை, எதையுமே துன்பத்தை கூட இன்பமாக பார்க்கிற மனப்பக்குவம் எந்த மனிதனுக்கு வாய்க்கப் பெறுகிறதோ அவனால் தான் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியிலே வருவதற்குரிய தீர்வு அவங்ககிட்டே கிடைக்கும். நீ தீர்ப்புக்குன்னு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. தீர்வு வேற, தீர்ப்பு வேற. தீர்ப்பு தண்டனை பொறுத்தது, தீர்வு மனமாற்றத்தை பொறுத்தது. அந்த மனமாற்றத்தை தருகிற மிகப்பெரிய மகத்துவம் மன மகிழ்ச்சியில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே சங்கடப்படுறோம் இல்லை. ஒத்த வரியில் இருக்குது சார் வாழ்க்கையினுடைய நகைச்சுவை. அன்றைக்கி ஹஸ்பண்டு சேரில் உட்காந்துங்கிறாரு. அந்த அம்மா அவங்களுடைய மனைவி சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா முடிஞ்சு போச்சா. அங்கே உள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சு. இதுதான் சார் லைஃப்பில் நீங்கள் பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. உண்மையா இல்லையாங்க? பேச மறந்துட்டோம் சார். நம்ம பேசினா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தம் தான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு தடை என்றால் அந்த மன அழுத்தம் எதனால் வருதுன்னா பேசி பழகாததுனால்தான் அந்த மன அழுத்தமே வருது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா கைத்தட்டி பழகுனீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆயுசில் 10 வருஷம் கூடும்னு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான். அடிக்கடி கை தட்டினா ஆயுசில் 10 வருஷம் கூடும்னு. ஏன்னா இந்த கை உள்ளே இருக்கிற நரம்புகளால் ஒரு புத்துணர்வு வரும், அதனால் 10 வருஷம் ஆயுசு கூடும்னு சொன்னான். அது அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க. யாராருக்கு 10 வருஷம் அதிகமாக வாழணும்னு ஆசை இருந்தால் கை தட்டுங்க. இது ஏன் நான் அமெரிக்காவில் டாக்டர் பார்க்குறாரு, நம்ம டாக்டர் சார் பார்க்குறாரு, நான் இந்த மாதிரி படித்ததே இல்லையே. நாங்கள் ஏன் இதெல்லாம் அமெரிக்கா ஆராய்ச்சின்னு சொல்கிறோன்னா அப்போ தான் நம்புவீங்க. யாரும் போய் கிராஸ் செக் பண்ணவும் போகிறதில்ல, அதனால் அப்படியே சொல்லிடுறது. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா.
நம்ம வேலுமணி சார் சொன்னார், சாதாரணமாக டாக்டர் சார் வந்து ஆன் டைம் வருவார், இன்றைக்கி சீக்கிரமே கூட வந்துட்டார், உங்கள் பேச்சு கேட்கணுன்னு அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஈரோடு, கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் பேச வரும்போது ஒரு கூடுதலான மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ரசிக்கின்ற ரசிகர் சபை இங்கே ரொம்ப அதிகம். ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப தேவை என்னென்னா ரசனையான ஒரு கூட்டம். சில கூட்டம் சில இடத்துல போய் பேசுவோம், கூப்பிடுவாங்க, முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. இல்லாமல் சிரிக்கவே மாட்டான், உத்து பார்த்துன்னுப்பான் நம்மளையே. இந்த ரசிக்கிறதுன்றதே ஒரு கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ரசனைன்றது எதுனா, பேசுவதை நீங்கள் ரசிக்க ரசிக்க தான் நமக்கு பேச்சு நல்லா வரும். நீங்கள் உம்முன்னு இருந்தீங்கன்னா நம்ம சரி இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அதுவும் இல்லாமல் நான் வேலுமணி சார்கிட்ட கேட்டேன், மொத்தம் எவ்வளோ பேர் சார் வருவாங்கன்னு. நாங்கள் ஒரு 150 பேர் இருக்காங்க, ஃபேமிலிலாம் சேர்ந்து வந்துடுவாங்க சார்னா. சரின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இப்போலாம் இலக்கிய கூட்டங்கள் இந்த மாதிரி பொது கூட்டம்லாம் கூட்டமே வர்றதில்லை. வந்தாலும் 50 பேர். மெட்ராஸ்லலாம் இலக்கிய கூட்டத்துக்கு ரொம்ப கம்மியாக வராங்க. வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 60+. முன் வரிசையில் உட்காரதெல்லாம் சீனியர் சிட்டிசன் தான். ஒன்றும் இல்லை, காது கேட்கலன்னு வந்து முன்னால் உட்காந்துருக்காங்க. ஆமாங்க, அன்றைக்கி ஒரு இலக்கிய கூட்டம் 2 ஹவர் பேசினேன். பேசிட்டு இறங்குறேன், எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு பெரியவர் மட்டும் முன்னால் உட்காந்துருந்தார். அப்புறம் அவர்கிட்ட போய் ஐயா கிளம்பலையான்னு, நீ யாருன்னு கேட்டார். 2 ஹவர் பேசியிருக்கான். நீ யார் அப்படின்னாரு. நான் தான் பேசினேனே என்ன. முடிச்சிட்டியா அதுக்குள்ளோ அப்படின்னாரு. ஏற்கனவே 2 ஹவர் பேசியிருக்கேன், முடிச்சிட்டியா அதுக்குள்ளோன்னாரு. நீ எதுவாக இருந்தாலும் இந்த பக்கமாக வந்து பேசு, எனக்கு இந்த பக்கம் கேட்காதுன்னாரு. அப்புறம் அந்த பக்கமாக வந்து சொன்னேன், ஐயா 2 ஹவர் பேசினேங்க ஐயான்னு. அதுக்குள்ளேவா முடிச்சிட்டேன்னாரு. என்னங்க ஐயா எப்படி சொல்கிறீங்க, 2 ஹவர் பேசியிருக்கேன்னு. அதுக்கு இல்லை தம்பி, என் மருமக ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னால் அவள் தான் இங்கே கூட்டின்னு வந்து, இங்கே தமிழில் மீட்டிங் நடக்குது, எப்படி 4 ஹவர் நடத்துவானுங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது கூட்டின்னு போகிறேன்னு சொன்னான்னா. சார் உண்மையிலே இன்னொரு 1 ஹவர் அவர் கூட உட்காந்து பேசினா நான் மட்டும்தான் பேசினேன். அவருக்கு கேட்டதோ இல்லையோ பேசி அவங்க மருமக வந்தவொடனே காரியத்தை அமிச்சேன். ஏன்னா அந்த அளவு ஆயிடுச்சு இலக்கிய கூட்டம். சார் இதுவாவது பரவாயில்ல, இளைஞர்கள் வர்றதே இல்லை. நம்ம இளைஞர்களுடைய போக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டம் கேட்குறது, இலக்கிய கூட்டம் கேட்குறது, ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு வர்றது, அதெல்லாம் இளைஞர்கள் வர்றதில்லை. அவனாச்சும் அவன் செல்ஃபோன் ஆச்சுன்னு இருக்கான். ஏண்டா கோவிலில் வந்து ராமாயணம் சொல்கிறாங்களே போய் கேளுடா, நல்லது 4 கிடைக்கும்னா அவன் நமக்கு சொல்கிறான். போ சார், அதே ராமர் அதே சீதா போரு அப்படின்றான். சார் இவன் கோயிலுக்கு வர்றதுக்காக நம்ம ஜோடி மாற்ற முடியுமாங்க ராமர் சீதாவை? அப்படி தான் இருக்குது. சரி, பக்தி கூட்டம் பார்த்திங்கன்னா அது இன்னும் மோசமாக இருக்குது. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறான். ஒரு இடத்துலங்க நாயன்மார்களில் 4 ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் திருப்பி நாயன்மார்னோன்னு அப்பர், சுந்தரர், திருநாக்கரசர், இந்த மாதிரி இது திருஞான சம்பந்தர் இப்படியே சொல்லின்னு வராங்களே. புதுசாக சில நாயன்மார்களை நம்ம சொல்லுவோன்னு நான் என்ன பண்ணேன், குங்குலிய கலைய நாயனார், விரல் மீண்ட நாயனார், அதாவது ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு நாயன்மார்களாக எடுத்து இயற்பகை நாயனார் அப்படின்னு பேசினேன். அதை பேசும்போது சொன்னேன், இயற்பகை நாயனார்ன்றவர் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தில் அந்த நாயன்மாரோடைய பேரை கூட எழுதலை, அவருடைய இயற்பெயர் எழுதலை. அந்த நாயன்மாரை என்ன செஞ்சார், இயற்கைக்கு பகையாக செய்த நாயன்மார், இயற்பகை நாயன்மார்னு சொன்னார். அவருடைய விரதம் என்ன தெரியுமா, அவருடைய சாதனை என்ன தெரியுமா, அவருடைய பக்தியுடைய உச்சம் எது தெரியுமா, சிவனடியார்கள் வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவார், அதான் அவரோட விரதம். சிவன் இந்த அடியாரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணார், மேலே இருந்து சிவனடியாராக ஒரு வேஷம் போட்டு வந்து இவர்கிட்ட வந்து நின்னார். சிவனடியார் வந்துட்டீங்களே என்ன வேணும்னு கேட்டார். இவர் உடனே சொன்னார், உன்னுடைய மனைவியை என்னுடன் அனுப்பிவிடுன்னாரு. சார் சராசரியாக ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு ஆணுக்கு கோபம் வர செயல் அது. ஏன்னா கொடுக்க முடியாத பொருளில் வந்து மனைவி ஒன்று. ஆனால் இவருடைய விரதம் என்னென்னா, சிவனடியாராக வந்து யார் எது கேட்டாலும் கொடுத்துட்றது தானே. உடனே சொன்னார், கூட்டிகிட்டு போங்க ஐயா அப்படின்னாரு.
இயற்கைக்கு புறம்பாக செய்தவர், அதனால் இயற்பகை நாயனார். இது சேக்கிழார் எழுதுந்து. நம்ப மாட்டீங்க சார், ஒரு 6 ஹவர் ரொம்ப உருக்கமாக சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு இறங்குறேன், வாசல்லையே ஒருத்தர் நிற்கிறான் படிக்கட்டுக்கிட்டே. என்னண்ண இப்போ வருவாரா சார்னு கேட்டான். யாருன்னு? சிவபெருமான் தான். ஏன்னு என்ன கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறார். தொல்லை தாங்க முடியல சார், நீ இதையா 6 ஹவர் பேசினுக்கிற அப்படின்னா அசந்துட்டேன். சார் நாம் என்ன பேசுகிறோம், அவன் என்ன நினச்சிட்ருக்கான், ரொம்ப கஷ்டம். ஒரு 150 பேர் வராங்கனாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. நாங்களும் கவலைப்படுறதில்ல. 3000 பேர் வந்தாலும் பேசுவோம், 300 பேர் வந்தாலும் பேசுவோம், 3 பேர் வந்தாலும் பேசுவோம். இப்போல்லாம் ஆளே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமாங்க, சில சேனல்லாம் டிவி சேனல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பில்டிங் இருக்கிற டிவி சேனல்லாம் வந்து 2-3 தான். சில தமிழ் சேனல்லாம் வந்து டபுள் பெட்ரூம்லேயே நடத்திடுறான். ஒரு சின்ன ஃப்ளாட்டில் வாடகை எடுத்து ஒரு ரூமில் நம்மளை உட்கார வச்சுட்டு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அவன் பக்கத்து ரூமுக்கு போயிடுறான், மானிட்டர் ரூமுக்கு பேச போயிடணும். நம்ம வந்து அப்படி செவரு பார்த்து ஒரு 3000 பேர் இருக்குதா நினச்சி பேசணும். அதிலே பழகிட்டோம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் தூர்தர்ஷனில் கூப்பிட்டாங்க, பொதியை கூப்பிட்டு ப்ரொடியூசர் சொன்னார், சார் 10 நிமிஷம் ஸ்லாட்டு ஒரு 10 ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னாரு. ரைட் அப்படின்னா, எதிர்க்க யாரும் இல்லை வழக்கம் போல். தூர்தர்ஷன் சார் ஒரு 10 நிமிஷம் பேசினேன், திருப்பி 10 நிமிஷம் பேசுகிறேன், உத்து பார்க்குறேன், வெளிச்சம் என் மேலே இருக்குது, உத்து பார்க்குறேன், கேமராமேன். என்ன பிரச்சனைனா அந்தாலும் சிரிக்கலை, கேமராமேனே சிரிக்கலையே. என் கவலை இல்லைன்னா எதிர்க்க இருக்கிற ஒரு மனுஷனே சிரிக்கலையே, இது ஏரில் போச்சுன்னா என்ன ஆகுமோன்னு கவலையாக இருந்தேன். அப்புறம் முடிஞ்சது. கிட்ட போய் அவர்கிட்ட, ஏன் சார் நான் பேசுனதில் சிரிப்பு வரலையான்னு கேட்டேன். கேட்சாயே அப்படின்னா. அது அவன் அதுக்கு முன் மாதம்தான் உத்தரகாண்ட்லேருந்து அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஹிந்தி. சார் இப்படியே இருக்குதாக்கா பேச்சு என்பது என்னென்னா, கேட்பவர்களை பொறுத்து தான் பேச்சு அமையும், ஒரு ரசனை இருக்கும். வேலுமணி சார் என்கிட்ட கேட்டார், என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னார். சரி இது வாழப்பழகுவோம்னு. அது என்ன சார் தலைப்புன்னு கேட்டார். வாழ்ந்துன்னு தானே இருக்கிறோன்னு. சாதாரணமாக என்னை பேச கூப்பிட்றவங்க யாரும் வந்து தலைப்பு சொல்ல மாட்டாங்க, தலைப்பே கேட்க மாட்டாங்க. ஏதாவது பேசுங்க சார்னு. அவங்களுக்கு என்னென்னா, எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவன் நினைக்கிறது தான் பேச போகிறான், இதுக்கு எதுக்கு ஒரு தலைப்புன்னு. வாழப்பழகுவோம்னு ஒரு தலைப்பு. சரி, இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோமா இல்லையா, இனிமேல் என்ன புதுசாக பழகிறதுன்னு. நிறைய பேர் வாழறோம், ஆனால் எது வாழ்க்கைன்னு தெரியாமலே வாழறோம். அதுதான் பிரச்சனை. எப்படி வாழணும்னு தெரியாமல் வாழறோம். நிறைய பேர் கவலையோடு இருக்கும். ஏன் நிறைய பேர் பார்க்குறேன் சார், டென்ஷனாகவே இருக்கான். ஏன் அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல, மகிழ்ச்சியாக இருக்கோமான்றதே தெரியல சார். நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. முகம் மலர்ச்சியோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ எம் ஹாப்பின்னு சொல்கிறவன் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வச்சுன்னு சுற்றினுக்கிறான். ஏழை பணக்காரன்னு இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்கான். அது நம்ம ஊரில் மட்டும்தான், நம்ம நாட்டில் மட்டும்தான். எப்படி சார் இருக்கீங்கன்னு, இதோ இருக்கான் சார்ன்றான், இதை போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். சார் நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் வாங்குவான், பார்த்துக்கிறீங்களா. சில பேர் ஞானி லெவலில் இருப்பான். சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்களேன், மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடு வேணுமா. அதாவது இவரே போக மாட்டார், மேலேருந்து கடவுளே வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஊரில் மட்டும்தான் சார் அந்த மாதிரி. வெளிநாட்டிலலாம் 2 பிச்சைக்காரன் பார்த்தாலும் ஹவ் ஆர் யூ, ஃபைன், தேங்க்யூ அப்படின்வான். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சோகம். இது ஏழை பணக்காரர் எல்லாருக்குமே. நல்லா இருக்கேன்னு மூஞ்சி சின்னதாகிடுச்சு அவனுக்கு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார், அவனால் தாங்க முடியலங்க. நல்லா இருக்கேன்னு நான் சொன்னவொன்னே அவன் சொல்கிறான், என்ன நல்லா இருந்து என்ன சார், நேற்று இருக்கிறவன் இன்றைக்கி இல்லை. அதாவது என்னென்னா, நம்ம நல்லா இல்லை, அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது. நேற்று இருக்கிறவன் இன்றைக்கி இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்து நைட்டு 1 மணி வரையும் பேசிட்டு போனான், படுத்தான் போயிட்டான், சைலண்ட் அட்டாக் ஆகும் அப்படின்னா. நான் வந்து இல்லை, அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார், ஐ எம் வெல் செட்டில்டு,
வீடு வாசல் எல்லாம் வாங்கிட்டேன், வெல் செட்டு. ஏதாவது திடீர்னு ஆச்சுன்னா கூட பெரிய அமௌண்ட்டுக்கு எல்ஐசியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு. சார் அவன் அதுக்கும் ஒரு கேள்வி வச்சுருக்கான். எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா சார், பணம் வர்றதுக்குள்ளே நாமினி போயிடுவாங்களாம், தெரியல விற்க போகிறாங்களாம் அப்படின்றான். இவங்களை என்ன சார் பண்ணுறது? இப்படியே தான் டென்ஷனாகவே இருக்கான், சாதாரணமாகவே டென்ஷனாக இருக்கான். மற்றவங்களுக்கு அன்பாக பார்க்கறது இல்லை சார். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போராதவன் புண்ணிய மூர்த்தி, மகாகவி பாரதி சொல்கிறான். நீ யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஐயோ கஷ்டப்படுறானேன்னு நினச்சாலே போதும். எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஒருத்தனை டைம் என்னன்னு கேட்டால் இப்படி பார்த்துட்டு 11:30 முடிஞ்சு போச்சு, அதுக்கு டென்ஷனாக ஆகிறான். டைம் என்ன சார்னு கேளுங்களேன். நான் உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் வாட்ச் கட்டின்னு இருக்கேண்ணா. டேய், இவ்வளோ பெரிய நீல வசனம் சொல்கிறதுக்கு நீ டைம் சொல்லிட்டு போகலாமேடா. சொல்ல மாட்டானு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார்னா தள்ளுனா முடிஞ்சு போச்சு, ஏன் சுற்றின்னு போயேன்னுவான். எனக்கு தெரிஞ்சுங்க, இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிற சில பேரில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு டென்ஷனே இல்லாமல் மகிழ்ச்சியாக எப்பவும் இருக்குது நம்ம ஊரில் சாமியாருங்க மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே இருக்கான். சார் ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரார் சார், கேஸு, சிரிச்சினே உள்ளே வரான். ஜட்ஜை பார்த்து அவன் ஆசீர்வாதம் பண்ணுறான், மங்களம் உண்டாகட்டும்னா. ஜட்ஜி சொன்னார், சாமி உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதான். ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம், சார்ஜிட்டே அதான். வெக்கமே இல்லாமல் அதுக்கும் சிரிக்கிறார் சார் சாமியார். சிரிச்சுட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறுபடியும் கை தூக்குறாரு, சென்று வருகிறேன்னு. ஜட்ஜால் தாங்க முடியல. சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த ஜெயிலு, சுடுகாடு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதது இல்லைன்னு. சாமியார் சொன்னார், உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான், எனக்கு தெரியும்ன்ட்டு போகிறாரு. சார் எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் வாழ பழகியவர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் நிறைய மொழி இருக்குது சார், நிறைய மொழி இருந்தது உலகத்தில், நிறைய மொழி. ஆங்கிலத்துக்கு முன்னாலெல்லாம் நிறைய மொழி இருந்தது, நிறைய மொழி காணாத போயிடுச்சு. ஆனால் என்னைக்கோ தோன்ற தமிழ் மொழி மட்டும் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்க வேண்டும். பண்டைய மொழி, பழைய மொழி, எங்கள் மொழி, சங்க காலத்தில் இருந்த மொழி, அதெல்லாம் வேற. தமிழுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனை புதுமைகள் வந்தாலும் அதை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற திறன் தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் தமிழ் நிற்கிது சார். கம்ப்யூட்டரு இன்னைக்கு கண்டுபிடிச்சதுங்க, கம்ப்யூட்டர் இன்னைக்கு கண்டுபிடிச்சது. ஷேர் மார்க்கெட்டிங் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தமிழில் வார்த்தை கண்டுபிடிக்கலாம், எல்லாத்துக்கும் தமிழில் வார்த்தை இருக்குது. அதே போல தான் நம்முடைய இந்து மதம். உலகத்தில் நிறைய மதம் இருந்தது, நிறைய மதம் காணாத போயிடுச்சு. இந்து மதத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? எந்த மதத்தில் இருக்கிற நல்லது ஏதாவது இருந்தால் அதை தன்னை எடுத்துக்கொண்டு தன்னை பூதாகரமாக காட்டுமே தவிர அடங்கி போய்விடாது. அதனால்தான் தமிழ் மொழியையும் இந்து மதத்தையும் என்றைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, அதுதான் உண்மை. அதனால தான் அந்த அந்த நல்லது எதுவோ அதை எடுத்துக்கணும். நம்மள ரொம்ப கஷ்டம் அதுதான், நல்லதை எடுத்துக்கிறது கஷ்டம். வாழ வேண்டுமா, நல்லா வாழறவங்க எப்படி பாருங்கள், ஏதாவது நல்லது இருந்தால் அதை எடுத்துப்பாங்க. உடனே நம்ம பரிச்சாச்சமாக செஞ்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. சிலதெல்லாம் செய்ய முடியல சார். நான் அதான் வேலுமணி சார்கிட்ட சொல்லியிருந்தேன், வருஷத்துக்கு நானும் சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாதம் அமெரிக்கா சுற்றுப்பயணம் போய் அங்கே பேசிட்டு வருவோம். நானும் வருஷம் பார்க்குறேன், அமெரிக்காவில் இருக்கிறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லை, அங்கே இருக்குது. மற்றவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுகிற பார்க்கிற குணம் அமெரிக்காவில் எல்லோருக்கும் உண்டு சார். வீட்டை விட்டு நான் தங்கியிருக்கிற வீட்டை விட்டு வெளியில் நிற்கிறேங்க, ஒரு அமெரிக்கன் போகிறான், அவருக்கு தான் 8 அடிக்கு, நம்ம ஹைட்டுக்கு அவன் முட்டி வரையும் தான் இருக்கிறோம். நம்ம யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தவொடனே குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, குட் டே அப்படின்னு சிரிச்சின்னே போவான். யாரை பார்த்தாலும் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களான்னு கூட அவனுக்கு கவலை இல்லை. குட் மார்னிங், குட் டே,
ஹவ் ஆர் யூ மைக் அப்படின்னு போவான். நல்ல பழக்கம் சார் அது.